லட்சியவாதிக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. லட்சியவாதி எப்படி இருப்பாங்க தெரியுமா? மக்களுடைய பிரச்சனைய புரிஞ்சுகிட்டு, மக்களுக்கு என்ன தேவைங்கிற அடிப்படை தேவைகள் இங்க என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதற்காக போராடக்கூடிய தலைவன் பின்னாடி கரம் கோர்த்து உண்மையா அவங்களுக்காக உழைக்கிறதுக்காக நிக்கிறவன் தான் உண்மையான லட்சியவாதி. சரி ரசிகர் கூட்டம். எதுவுமே தெரியாம, எதுக்கெடுத்தாலும் அவர்களுடைய யார பிடிச்சிருக்குதோ அந்த நடிகர்களை வந்து போற்றி புகழ்ந்து பாடி, அவர்களுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணி, இந்த ஊருக்கு அவிங்க வீட்டு குழந்தைகளுக்கு வந்து பால் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனா, அவிங்க படத்துக்கு பால் ஊத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டம், ரசிகர் கூட்டம் தான் வந்து ரசிகர்கள் கூட்டம்னு நம்ம சொல்றோம். உண்மையாலும் லட்சியவாதிகள் கூட்டங்கிறது சாதாரணமா இருக்க மாட்டாங்க. கொள்கை பிடிப்போட இருப்பாங்க. அதுவும் மிக முக்கியமா நாம் தமிழர் கட்சிங்கிறது மிகப்பெரிய லட்சிய கூட்டம். இந்த லட்சிய கூட்டத்துக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல விவசாயி சின்னத்தில வாக்களிக்கணும். மாபெரும் வெற்றிய தரணும். அப்புறம் பார்க்கணும் நாட்ட இயற்கையோட இருக்கக்கூடிய உண்மையான பூமி எப்படிங்கிறத. இந்த தேர்தல்ல மறக்காம நாம் தமிழர் கட்சியினுடைய அத்தனை வேட்பாளர்களுக்கும் விவசாயி சின்னத்தில, அதுவும் ஏற்கனவே விவசாயி சின்னத்தில கண்டிப்பா வாக்களிக்கிறீங்க.